மேலும் அன்பே சிவம் என்ற தத்துவத்தை சத்தியத்தை சொன்னது திருமூல சித்தர். அவர் நினைத்திருந்தால் அன்பே கடவுள் என்று சொல்லியிருக்கலாம். ஏன்னா கடவுள்னாலே அது சிவம் தான். சிவனுக்கு இன்னொரு பேர் தான் கடவுள், சிவனுக்கு இன்னொரு பேர் தான் இறைவன், சிவனுக்கு இன்னொரு பேர் தான் ஆண்டவன். மேலும் திருவள்ளுவர் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. ஆதி பகவன் என்பது சிவபெருமான் தான். எப்படி எழுத்துக்களுக்கு அடிப்படையாக முதன்மையாக அகரன் சொல்லக்கூடிய ஆ என்ற எழுத்து இருக்கிறதோ, அந்த மாதிரி இந்த உலகத்திற்கே, ஏன் இந்த பிரபஞ்சத்திற்கே முதன்மையாகவும் மூலப்பொருளாகவும் அடிப்படையாகவும் இருப்பது கடவுள் சிவபெருமான் அப்படின்னு தன்னுடைய முதல் குரலிலேயே திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். மேலும் திருமூலர் ஆரறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை, ஆரறிவார் அதன் அகலமும் நீளமும், பேரறியாத பெருஞ்சுடர் ஒன்றதின் வேறறியாமல் விளம்புகின்றேனே. அதாவது நம் அப்பன் சிவபெருமானின் முழு பெருமையையும் அறிந்தவர் யாருமே கிடையாது. அவனுக்கு அகலமும் நீளமும் கிடையாது. அண்ட சராசரங்களையும் அனைத்து பிரபஞ்சங்களையும் தனக்குள் அடக்கி முதலும் முடிவும் இல்லாமல் பறந்து விரிந்து நிரந்தரமானவராக அழிவற்றவனாக இருக்கிறார்.